ஹாய், என்னுடைய பெயர் ஹெட்க்ளோஹி. நான் கனடாவிலிருந்து வருகிறேன். மும்பையில் படித்துக் கொண்டிருக்கிறேன். என்னுடைய கேள்வி என்னவென்றால், ஏன் இந்தியாவில் பெண்களை மசூதிகளில் அனுமதிப்பதில்லை? சகோதரி ஒரு மிக சிறந்த கேள்வியை கேட்டுள்ளார். அதாவது இந்தியாவில் ஏன் பெண்கள் பள்ளிவாசலுக்குள் அனுமதிக்கப்படுவதில்லை என்று. இதற்கு இந்தியாவைத்தான் குற்றம் சொல்ல வேண்டும், குர்ஆனையோ அல்லது ஹதீஸையோ அல்ல. நான் எனது உரையில் குறிப்பிட்டது போல முஸ்லிம்கள் செய்வதையோ அல்லது முஸ்லிம் சமூகம் செய்வதையோ பார்த்து இஸ்லாத்தை மதிப்பிடாதீர்கள். குர்ஆன் மற்றும் சஹீஹான ஹதீஸ்களின் அடிப்படையில் இஸ்லாத்தை தீர்மானியுங்கள். நமது அன்பிற்குரிய இறைத்தூதர் நபி அவர்கள் சஹீஹுல் புகாரியில் கூறியிருக்கிறார்கள். இறைத்தூதர் கூறினார்கள், அல்லாஹ்வின் பெண்ணடியார்கள் பள்ளிவாசலுக்குள் செல்வதை நீங்கள் தடுத்து நிறுத்தாதீர்கள். புகாரியின் மற்றொரு ஹதீஸில் பாகம் 1 தொழுகை குறித்த பாடத்தில் இதற்கு சில ஹதீஸ்களுக்கு முன்பாக இறைத்தூதர் கூறுகிறார்கள், அல்லாஹ்வின் பெண்ணடியார்கள், அதாவது முஸ்லிம் பெண்கள், அல்லாஹ்வின் பெண்ணடியார்கள் இரவில் கூட பள்ளிவாசலுக்கு செல்ல விரும்பினால் அவர்களை தடுக்காதீர்கள். தற்போது இது இந்தியா கலாச்சார தடையாக இருக்கிறது. நாம் ஒரு பெண்ணை பள்ளிவாசலுக்குள் நுழைய அனுமதிக்கும் போது அவருக்கு சமமான தனித்தனியான வசதிகள் கிடைப்பதை நாம் உறுதி செய்ய வேண்டும். தனி நுழைவாயில், உழு செய்வதற்கு தனி இடம், தொழுவதற்கு தனி இடம். நீங்கள் தேவாலயத்திற்கோ அல்லது கோவிலுக்கோ செல்லும் போது இருப்பதை போன்ற ஆணும் பெண்ணும் கலப்பதை நாங்கள் நம்புவதில்லை. ஏன் தெரியுமா? ஏனெனில் எங்களுடைய தொழுகையில் சகோதரி, நாங்கள் பிரார்த்தனை செய்யும் போது மனிதர்களின் சமத்துவத்தை நம்புகிறோம். எனக்கு அருகில் இருப்பவர் கருப்பா, வெள்ளையா, மஞ்சளா அல்லது பழுப்பு நிறத்தவரா, அவர் அரசனா அல்லது ஏழையா என்பதையெல்லாம் பார்க்காமல் தோளோடு தோள் சேர்த்து நிற்போம். இப்போது ஒரு பெண் எனக்கு மிக நெருக்கமாக தோளோடு தோள் சேர்த்து நின்றால், மருத்துவ வல்லுநர்கள் சொல்கிறார்கள், ஒரு பெண்ணின் உடல் வெப்பநிலை ஆணை விட 1 டிகிரி அதிகமாக இருக்கும் என்று. நான் அவரோடு தோளோடு தோள் சேர்த்து நின்று தொழுதால் நான் எல்லாம் வல்ல இறைவனை விட அந்த பெண்ணிடமே அதிக கவனம் செலுத்துவேன். எனவேதான் சமமான ஆனால் தனித்தனியான வசதி, தனி நுழைவாயில், உழு செய்வதற்கு தனி இடம், உங்களை நீங்கள் கழுவிக்கொள்ள வேண்டும், உங்கள் கால்களை கழுவ வேண்டும். இதை அந்நிய ஆண்களுக்கு முன்னால் உங்களால் செய்ய முடியாது. எனவே இந்தியாவில் பெரும்பாலான பள்ளிவாசல்களில் இந்த வசதி இல்லை. ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் இது இப்போது தொடங்கியுள்ளது. மும்பையில் பெண்கள் வசதியுள்ள பல பள்ளிவாசல்களை நான் அறிவேன். தென்னிந்தியாவில் பெண்கள் வசதியுள்ள பல பள்ளிவாசல்கள் உள்ளன. அங்கு நான் சென்றிருக்கிறேன். ஆனால் நான் உங்களுடன் உடன்படுகிறேன், சதவீத அடிப்படையில் இது மிக குறைவுதான். நீங்கள் சவுதி அரேபியா சென்றால் அங்கே கிட்டத்தட்ட அனைத்து பள்ளிவாசல்களிலும், அதாவது 95%க்கும் அதிகமான பள்ளிவாசல்களில் பெண்களுக்கு வசதி உள்ளது. 95க்கு மேல் என்றால் அது 99 இருக்கலாம் அல்லது 99.9 இருக்கலாம், எனக்கு தெரியவில்லை. 95%க்கும் அதிகமான பள்ளிவாசல்களில் பெண்களுக்கு தனி வசதி உள்ளது. நீங்கள் லண்டன் செல்லுங்கள், அமெரிக்கா செல்லுங்கள், பெரும்பாலான பள்ளிவாசல்களில் இதற்கான வசதி உண்டு. இது இந்தியா பிரச்சனை. எனவே பிரச்சனை இந்தியா முஸ்லிம்களிடம் உள்ளது. அதனால் தான் நான் எனது உரையில் சொல்கிறேன், பெண்களுக்கு தனி வசதி இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று. தனித்தனியான ஆனால் சமமான வசதி. இதன் மூலம் அவர்களும் பள்ளிவாசலில் ஏழாமல இறைவனை வழிபட முடியும். சகோதரி, இதுவே உங்கள் கேள்விக்கான பதில். நன்றி.